இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் 9, 2024 பொது காலத்தின் 10ஆம் ஞாயிறு. இன்றைய 3 வாசகங்களும் நம் மனித வாழ்வை மையப்படுத்தி வாழ்வியலில் இரு வகையான மக்களை ஆண்டவர் பிரித்து நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். இந்த இரு வகையான அந்த மக்களை பிரிக்கிற பொழுது வீட்டிற்கு வெளியே இருக்கிற மக்கள், வீட்டிற்கு உள்ளே இருக்கிற மக்களாக நமக்கு காண்பிக்கின்றார். நற்செய்தியில் இயேசு வீட்டுக்குள் நுழைந்தார். நுழைந்தவுடனே அங்கு மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் இயேசுவோடு அமர்ந்து அவருடைய வார்த்தை மகிழ்வோடு கேட்டார்கள். இயேசு கூறிய உவமைகளையும் விளக்கத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அகமகிழ்ந்தார்கள். அந்த சூழல் அவர்களுக்கு பிடித்திருந்தது, அவர்களுக்கு இனிமையாக இருந்தது, மனதிற்கு ஆறுதலை கொடுத்தது. இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லூக்கா நற்செய்தியில 10ஆம் அதிகாரத்தில் 41, 43 வசனங்களில் இயேசு விளக்கி காண்பிக்கின்றார். அங்கு இயேசு இருக்கிறார், மார்த்தா மரியாவின் வீடு. இயேசு மார்த்தாவை பார்த்து, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலை கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாவை பார்த்து, இவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். நல்ல பங்கு எது? இயேசுவோடு அமர்ந்திருப்பது, இயேசுவின் வார்த்தையை கேட்பது, அதை மனதார உள்வாங்குவது, ஏற்றுக்கொள்வது, அதை நடைமுறைப்படுத்துவது. இந்த மக்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த மக்கள், தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்கிற மக்களாக பார்க்கிறோம். இவர்கள் இயேசுவோடு உள்ளே இருக்கிற பொழுது இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? இறையாட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இறையாட்சியில் இயேசுவோடு இருக்கிற பொழுது அங்கு அமைதியும் இறைவார்த்தை சூழலும் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு முகத்தை பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், கேட்கிறார்கள், அகமகிழ்கிறார்கள், மகிழ்ச்சியும் அமைதியும் திளைக்கிறது. இந்த மக்களைத்தான் மார்க்கு நற்செய்தியில் 3ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இவர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள், கடவுளின் பிரசனத்தை அனுபவிப்பவர்கள். இவர்கள் திருப்பாடல்கள் 1:3 சொல்வது போல கரையோரம் நடப்பட்ட மரங்களுக்கு ஒப்பாவார்கள். பசுமையாக இருக்கும், தக்க காலத்தில் கனிதந்து அது பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும். காரணம், இயேசுவின் உடனிருப்பும் அவருடைய பிரசன்னமும் அவர் கொடுக்கிற ஆசீரும். இவையெல்லாம் இறையாட்சியின் பலன்களாகும். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு வெளியே இருக்கிற மக்கள், இறையாட்சிக்கு வெளியில் இருக்கிற மக்கள். இன்றைய நற்செய்தி இரு வகையான மக்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவின் உறவினர்கள். அவர்கள் இயேசு இவ்வாறு செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் வியர்ந்து அதிர்ந்து போகிறார்கள். இயேசுவை பிடிக்க ஓடுகிறார்கள். அவர் மதி மயங்கி விட்டார் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு சாரார் மறைநூல் அறிஞர்கள், படித்தவர்கள், கற்றவர்கள், ஆனால் உண்மையை உணராதவர்கள். எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவை பார்த்து, இவனை பேய் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவன் பேசுபொல் பிடித்திருக்கிறான், அவனோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறான், எல்லா வல்லமையும் எல்லா அற்புதங்களையும் அந்த பேயை வைத்துக் கொண்டு ஏவி விட்டு செய்கிறான் என்றெல்லாம் புரளை கிளப்பினார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், உண்மைக்கு புறம்பாக வாழுகிற மக்கள். அது மட்டுமல்ல, பழித்துரைக்கிறார்கள், இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள், உண்மையை மறைக்கிற மக்கள், உண்மையை குழிதோண்டி புதைக்கிற மக்கள். இந்த மக்களை ஏசாயா தன்னுடைய 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். அப்படி என்ன சொல்கிறார் கேட்டால், இந்த மக்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் உள்ளத்தால் உணராமலும் இதயம் மழுங்கி போய்
கொழுப்படைத்திருக்கிறார்கள். ஆக இயேசுவின் ஆட்சிக்கு எதிராக இருப்பவர்கள், வெளியில் இருப்பவர்கள், வீட்டிற்கு வெளியில் இருப்பவர்கள் ஆவர். இவர்களுக்கும் இறையாட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, உலகம் நம்மை எப்படி பார்க்கும்? உலகம் நம்மை பழித்துரைக்கும். இயேசுவை சார்ந்து வாழ்ந்தால் நம்மை பழித்துரைக்கும், இழித்துரைக்கும், அவமானப்படுத்தும், கொச்சைப்படுத்தும், வார்த்தை வன்முறைகளால் காயப்படுத்தும். அன்பர்களே, சோர்ந்து விடாதீர்கள். இறையாட்சி இனியானது, இனிமையானது, வாழ்வை தரக்கூடியது, ஆற்றல் தரக்கூடியது. உங்களுக்கும் எனக்கும் நமக்குமாக ஒரு அமைதியான சூழலையும் நல்ல உறவையும் வளர்க்கிற அந்த சூழ்நிலை இயேசு உருவாக்கி கொடுக்கிறார் அந்த வீட்டிற்கு உள்ளே. நாம் இயேசுவை நம்பினால் இயேசுவோடு அமர்ந்திருப்போம். அன்பர்களே, இயேசுவோடு அமர்வோம், இயேசுவின் வார்த்தையை கேட்போம், அதை உள்வாங்குவோம், அதை செயல்படுத்துவோம். ஆண்டவரின் ஆசீர் பெற்ற மக்களாக நாம் திகழ்வோம், வாழ்வோம். நம்முடைய அன்றாட செயல்களில், எண்ணங்களில், வாழ்வியலில். கிறிஸ்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பார்ந்த இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்கு உமது ஆசியை கொடுத்து உம்மோடு அமருகின்ற, உமது வார்த்தையை கேட்கின்ற அந்த விவேகத்தை கொடுத்ததற்காக, ஆசிரியை கொடுப்பதற்காகவே போற்றுகிறோம். என்றும் உம்மை சார்ந்து வாழுகிற மக்களாக, உமது அரவணைப்பில் வாழுகிற மக்களாக, உமது வார்த்தையை கேட்டு தெளிவெற்று வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற மக்களாக வாழ எங்களுக்கு வரமருளும். ஆமேன். இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்ற